இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவரே, அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள் படப்போவதையும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதையும் அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்புவிக்கப் போவதையும் இன்றைய முதல் வாசகம் அங்கீகரிக்கிறது. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. கடவுளுடைய வார்த்தைகள் இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த மரணத்தை தழுவுவதற்கு, அதன் வழியாய் அவர்தான் இந்த உலகத்தினுடைய மீட்பராக போகிறார். அவராலேயே நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட போகிறோம் என்கிற மறை உண்மையை வெளிப்படுத்துகிறது இறைவார்த்தை. அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், மனம் தளர மாட்டார் என்கிறது இறைவார்த்தை. அவர் கூக்குரலிட மாட்டார். காரணம், அவருக்கு எதிரான தீர்ப்பு, அநியாய தீர்ப்பு, கொடூரமான தண்டனைகள், சித்திரவதைகள், வன்கொடுமைகள், இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். தாழ்ந்து பணிந்து முழுமையாய் அவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறார். காரணம், இது இறைவனுடைய திருவுளம், இறை சித்தம் என்பதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறை சித்தத்திற்கு பணிவதை இறைவார்த்தை வெளிப்படுத்துகிறது. எதனால் என்றால், பிற இனத்தாருக்கு ஒளியாகவும், பார்வை இழந்தோர் கண்கள் திறக்கப்படவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் இதோ நான் உன்னை அழைத்தேன் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக இந்த இறைவார்த்தை பகுதி அமைந்திருக்கிறது. அன்பிற்கு பிரியமானவர்களே, ஒரு படை வீரன் ஒருவன் ஞானியிடத்தில் சென்று, மோட்சம், நரகம் இதெல்லாம் இருக்கிறதா, இதெல்லாம் உண்மைதானா என்கிற கேள்வியை கேட்கிறான். அந்த ஞானியும் அவரை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு, இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார் என்று கேட்கிறார். உடனடியாக அவன் சொல்லுகிறான், நான் இந்த நாட்டினுடைய படை வீரன், அரசனுடைய மெய்காப்பாளன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறான். உன்னை பார்த்தால் மெய்காப்பாளன் போலவே தெரியவில்லையே, நீ ஒரு படை வீரனா என்று சொல்லி கேலி கிண்டல் செய்கிறார். அவரை அவமானப்படுத்துவது போல பேசுகிறார் இந்த ஞானி. இதை பார்த்த உடனே மிகுந்த கோபம் கொள்ளுகிறான், சீற்றம் கொள்ளுகிறான் அந்த படை வீரன். நான் உன்னை என்ன செய்து விடுவேன் தெரியுமா, என்னிடத்தில் வாள் இருக்கிறது என்று சொல்லி அந்த வாளை உருவுகிறான். கடும் கோபமும் சீற்றமும் அவனுடைய முகத்திலிருந்து வெளிப்படுகிறது. உன்னுடைய வாள் என்ன, என்னை கொன்று விடுமா என்ன என்று இன்னும் நக்கலாக பேசுகிறார் அந்த ஞானி. அவன் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டான். அவரை மிரட்டுவதற்கு அவன் முற்படுகிறான். அப்பொழுது அந்த ஞானி சொன்னாராம், பார்த்தாயா பார்த்தாயா, இப்பொழுது நீ நரகத்தின் வாயிலில் நிற்கிறாய். அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த ஞானி எதையோ உணர்த்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் இப்படி பேசியிருக்கிறார். உண்மைதான், என்னுடைய கோபத்தினால், இந்த உச்சகட்டமான கோபத்தினால் நான் நரகத்தின் வாயிலேயே நிற்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தாழ்ச்சியோடும் பணிவோடும் நடந்து கொண்டானா அந்த படைவீரன். அப்பொழுது மீண்டுமாய் அந்த ஞானி சொல்லி இருக்கிறார், பார்த்தாயா, இப்பொழுது நீ மோட்சத்தின் வாயிலை திறந்திருக்கிறாய் என்று சொன்னாராம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஞானி இவ்வாறு நிறைவு செய்கிறார், சொர்க்கமும் நரகமும்
நம்முடைய செயல்கள் தான் தீர்மானிக்கின்றன என்று. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள விதத்தில் அமைந்திருந்தால், இறைவனுக்கு உகந்ததாய் இருக்கிறது என்றால், நிச்சயமாக நாம் நரகத்தின் வாயிலிருந்து விடுதலை பெற்று மோட்ச வாயிலை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். சாவுக்கு, அந்த மரண தண்டனைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். அந்த சிலுவையை சுமப்பதற்கு தன்னை முழுவதுமாக அவர் ஆயத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். மரியா 320 கிராம் நறுமண தைலத்தை கொண்டு வந்து அவருடைய காலடிகளில் ஊற்றி தன்னுடைய கண்ணீரால் அதை நனைத்து கூந்தலால் துடைத்து அந்த நறுமண தைலத்தை பூசுகிறார். அந்த நறுமண தைலத்தினுடைய வாசம் அந்த வீடெங்கும் கமழ்ந்தது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அந்த நறுமணம் என்பது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய இரக்கம். ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய இரக்கமும் வீடு முழுவதும் பரவியது என்றால் இந்த உலகம் முழுவதும் பரவுகிறது. எதனால்? அவர் தன்னை சிலுவையில் ஒப்புவிக்க நினைத்திருப்பதனால், அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததினால், மரணத்தை தழுவ இருப்பதனால், இதோ அந்த அருளும் இரக்கமும் இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. மரியாவை தடுக்காதீர்கள். ஏனென்றால் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு இருக்கப் போவதில்லை என்கிற மறை உண்மையை வெளிப்படுத்தி, நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன், மரணத்தை தழுவப் போகிறேன், பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்கிற செய்தியை வலியுறுத்தி சொல்லுகிறார் நம் ஆண்டவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளுக்கு நாம் தயாராகிவிட்டோமா? அந்த பாடுகளில் பங்கேற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அந்த பாடுகளை நாம் தான் அவருக்கு கொடுத்தோம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? மனம் மாறுவோம், மன்னிப்பு கேட்போம். இயேசுவின் பாடுகளினாலும் அவருடைய மரணத்தினாலும் அவருடைய இரத்தம் சிந்துதலினாலும் தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு உண்டு என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.